தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் மகா கும்ப மேளாவுக்கும் உண்டான சம்பந்தம் என்ன? இந்த 2025 நடப்பது மகா கும்ப மேளா அப்படின்னா இதுக்கு முன்னாடி நடந்த கும்ப மேளாவுக்கு பெயர் என்ன? எத்தனை கோடி பேர் இந்த கும்ப மேளாவில் கலந்துக்க இருக்காங்க? அப்படி கோடிக்கணக்கில் கலந்துக்கிறதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? அப்படி கலந்துக்கிட்டு அவங்க என்ன மாதிரியான வழிபாடு அங்கே நடத்த போகிறாங்க? அண்ட் ஆல்சோ உலக நாடுகளின் இதோட பார்வை என்ன? கும்ப மேளாவுக்கான பார்வை என்னவா இருக்கும்? அப்படி உலக நாடுகளே வியந்து பார்க்குது அப்படின்னா அதுக்கு உண்டான செலவு என்னவா இருக்கும்? அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா மத்திய அரசும் மாநில அரசும் இந்த ரெண்டு அரசும் சேர்ந்து ஒரு விழாவை நடத்துது அப்படின்னா அதோட பிரம்மாண்டம் என்னவா இருக்கும்? அதோட செலவு கணக்கு என்னவா இருக்கும்? அதனால் அடைய பலன்கள் என்னவா இருக்கும்? மக்களுக்கு உண்டான பலன் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்வி இருக்குது. ஸோ இந்த எல்லா கேள்விக்கும் மற்ற சேனல்ஸ் தான் வெறும் டேட்டாஸ் மட்டும் நம்பர்ஸ் மட்டும் கொடுக்காம மேலும் உங்களுக்கு இந்த பிரம்மாண்டத்தை புரிய வைக்கிற மாதிரி மேக்ஸிமம் உங்களுக்கான நான் ட்ரோன் நியூஸ் கலெக்ட் பண்ணிட்டு கொண்டு வந்து வச்சுருக்கேன். ஸோ அந்த ட்ரோன் நியூஸ் பாருங்கள், அப்பயே உங்களுக்கு அதோட பிரம்மாண்டம் என்னன்னு சொல்லி புரியும். அண்ட் அதே மாதிரி பகலில் எடுத்த ட்ரோன் நியூஸை விட நைட் இரவில் எடுத்த ட்ரோன் நியூஸ் இன்னும் உங்களை பருவத்தை உயர்த்துற அளவுக்கு பிரம்மாண்டத்தை உங்களுக்கு காட்டு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக மிகையாகாது. ஸோ இத்தனை விஷயமும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும்போது ஸோ எனக்காக அந்த லைக் பட்டை தட்டி விட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக கண்டினியூ பண்ணுங்கள். அண்ட் வாங்க இப்போ கண்டென்ட்டில் போகலாம். இது உங்கள் டுடேஸ் டாபிக் வித் JSK. அண்ட் நம்மள பலருக்கு தெரியும் தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து தான் வந்து பார்க்கடலை கரைஞ்சி அமிர்தத்தை எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அமிர்தம் எதுக்கு நமக்கு தேவைப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதனால் சாக வரமும் பல சக்திகளும் கிடைக்கும் அப்படிங்கிறனால அமிர்தத்தை கரைஞ்சி எடுத்து பலன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாங்க. ஆனால் அதை தேவர்களால் மட்டுமே அசுரர்களால் மட்டுமே எடுக்க முடியாது அப்படிங்கிறத ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு உடன்படிக்கையின் பேரில் அதை எடுத்தோம்னா ஆளுக்கு பாதி பாதியாக பிரிச்சுக்கணும் பங்கிட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உடன்படிக்கையின் பேரில் ரெண்டு பேரும் கரைஞ்சாங்க. நமக்கு வந்து கிடைச்சிச்சு. அண்ட் கிடைக்கிற சமயத்தில் பார்த்தீங்கன்னா தேவர்கள் என்ன யோசிச்சாங்கன்னா அசுரர்களுக்கு அமிர்தம் கிடைச்சிச்சு அப்படின்னா அவங்களுக்கு சாவாக வரம் கிடைக்கும், பல சக்திகளும் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால அவங்களால பல அட்டூழியங்களும் பல அதர்ம செயலும் நடக்கும், அவங்க கட்டுப்பட்டு முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து அமிர்தம் கிடைக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணாங்க. ஸோ அதன் காரணமாக பார்த்தீங்கன்னா அந்த அமிர்தம் வந்த உடனே தேவர்கள் அதை எடுத்துக்கிட்டு ஓடுனாங்க. ஸோ ஓடும்போது ஒரு 4 டிராப் மட்டும் கீழே சிந்திடுது. ஸோ அந்த சிந்தின அந்த 4 டிராப் தான் இந்த மகா கும்பமேளாவுக்கே காரணமாக அமையுது. ஸோ இதுதான் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இந்த மகா கும்பமேளாவுக்கும் உள்ள உண்டான சம்பந்தம். அண்ட் இந்த 4 டிராப் எங்கே விழுந்துச்சு அப்படின்ட்டு பார்த்தோம்னா உத்தரகாண்டில் உள்ள ஹரித்வார், மகாராஷ்டிராவில் உள்ள நாசிக், மத்திய பிரதேசில் உள்ள உஜ்ஜயினி அண்ட் உத்தரப்பிரதேசில் உள்ள பிரயாக்ராஜ். அண்ட் இந்த 4 இடத்துல நம்ம மகா கும்பமேளா கொண்டாடுற இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரயாக்ராஜ் தாங்க. ஏன்னா இந்த 4 இடத்துலையும் பார்த்தீங்கன்னா 4 புண்ணிய நதி ஓடுது. பட் இருந்தாலுமே பிரயாக்ராஜில் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திரிவேணி சங்கம் என்று அழைக்கப்படுற கங்கா, யமுனா அண்ட் சரஸ்வதி ஆகிய 3 நதிகள் சங்கமமாகுது. ஸோ அந்த ட்ராப் வந்து அந்த இடத்துல விழுந்தது அப்படின்னால அது விழுந்த இடத்துல அந்த நதிகளை முங்கி எழுந்து நம்ம புரியும் போது நம்மளோட பாவங்கள் அத்தனையுமே தீருது. நம்ம பாவம் மட்டும் இல்லைங்க, நம்ம முந்தைய தலைமுறை 88 தலைமுறை செஞ்ச பாவங்களும் அங்கே வந்து விடை பெற்று மோட்சம் அடைகிறோம். அப்படிங்கிறனால தான் அந்த இடத்துல அந்த நாளில் குறிப்பிட்ட நாளில் வந்து முங்கி குளிக்கணும்னு சொல்லிட்டு அத்தனை பேருமே இங்கே கூடுறாங்க. ஸோ இப்போ நாம் கும்பமேளாவுக்கு உண்டான காரணமும் இந்த 4 ஸ்தலங்களில் பிரயாக்ராஜில் மட்டும் ஏன் இத்தனை மக்கள் கூடி கும்பமேளாவில் கலந்துக்காங்க சொல்கிறாங்க காரணமும் ரெண்டையுமே பார்த்துட்டோம். அண்ட் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 2025 இந்த வருஷம் நடக்கிற கும்பமேளா மகா கும்பமேளா அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் சரியாக இதுக்கு முன்னாடி 12 வருஷத்துக்கு முன்னாடி 2013 நடந்தது, அதையுமே மகா கும்பமேளா அப்படின்னு தான் சொன்னாங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி 12 வருஷத்துக்கு முன்னாடி 2001 நடந்தது, அதையுமே மகா கும்பமேளா அப்படின்னு தான் சொன்னாங்க. நடக்கிற ஒவ்வொரு கும்பமேளாவும் மகா கும்பமேளாவா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கண்டிப்பாக கிடையாதுங்க. கும்பமேளா கொண்டாடுறது பார்த்தீங்கன்னா 3 வருடங்களுக்கு ஒரு முறையும், 6 வருடங்களுக்கு ஒரு முறையும், 12 வருடங்களுக்கு ஒரு முறையும், அதே மாதிரி 144 வருடங்களுக்கு ஒரு முறையும் கொண்டாடுவாங்க. இந்த 4க்கும் வெவ்வேறு பேர் இருக்குது. 3 வருடங்களுக்கு ஒரு முறை கொண்டாடுறது பார்த்தீங்கன்னா மக் கும்பமேளா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி 3+3 6வது வருடம் கொண்டாடுறது பார்த்தீங்கன்னா அர்த்த கும்பமேளா அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி 6+6 12 வருடங்களுக்கு ஒரு முறை கொண்டாடுறது பூர்ண கும்பமேளா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி 12 பூர்ண கும்பமேளா சேர்ந்தது தான் 144வது கும்பமேளா மகா கும்பமேளா அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நம்ம ஒவ்வொரு 12 வருஷத்துக்கு டைம் நடக்கிறது மகா கும்பமேளா சொல்லிட்டு இருக்கோம். பட் அது தப்புங்க. இதுக்கு காரணம் என்னென்னா ப்ராப்பர் டேட்டா இல்லை. இவ்வளோ பெரிய விசேஷம், இவ்வளோ பெரிய விழா நடக்குது, எப்படி டேட்டா மிஸ் ஆச்சுன்ட்டு யாருக்குமே கண்டுபிடிக்க முடியல. பட் நம்ம இது வரைக்கும் தவறாக தான் சொல்லிகிட்டு இருக்கோம். 144 வருஷம் ஒரு நாள் நடக்கிறது தான் மகா கும்பமேளா. ரைட், இது வரைக்கும் கும்பமேளாவுக்கான காரணங்களும் முன்கதையும் எல்லாமே விவரமாக பார்த்துட்டோம். ஸோ இதுக்கு மேலே இந்த வருஷம் நடக்க போகிற கும்பமேளா, அதுக்குண்டான ஏற்பாடுகள், அதுக்குண்டான விவரங்கள் எல்லாமே பார்க்கலாம். ஸோ கும்பமேளா அப்படிங்கிறது ஒரே நாளில் முடிகிற விசேஷம் கிடையாதுங்க. கும்பமேளா பார்த்திங்கன்னா மொத்தம் ஜனவரி 13 ஆரம்பிக்குது.
பிப்ரவரி 26 வரைக்கும் ஆக மொத்தம் 45 நாள் கும்பமேளா நடக்கும். ஸோ ஒவ்வொரு நாளுமே வந்து புண்ணியர் எல்லாமே நீராடி கும்பிட்டு குளிச்சுட்டு போவாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்காங்க. ஸோ கும்பமேளா ஒரே நாள் ஃபங்க்ஷன் கிடையாது. அண்ட் இந்த வருஷம் கும்பமேளாவில் பார்த்தீங்கன்னா 40 to 46 கோடி மக்கள் கலந்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. அண்ட் இதுக்கு உண்டான செலவு பார்த்தீங்கன்னா இதுக்கு முந்தைய கும்பமேளா 2013 கும்பமேளா நடந்துச்சு இல்லையா, அப்போ வந்து சாகின செலவு 1214 கோடி மட்டுமே. என்னடா அது மட்டுமே சொல்கிறது கேட்குறீங்களா? ஆமாங்க, ஏன்னா இந்த வருஷம் 2025 நடக்க போகிற கும்பமேளாக்கு ஆகிற செலவு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5010 கோடி செலவாக போகுது. அண்ட் இதில் மத்திய அரசு பார்த்திங்கன்னா 2010 கோடி கொடுக்குறாங்க, மீதி மாநில அரசு போட்டு பண்ணுறாங்க. ஸோ இத்தனாயிரம் கோடி கவர்மெண்ட்டே செலவு பண்ணுது அப்படின்னா இதோட முக்கியத்துவத்தையும் இதோட பிரம்மாண்டையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா உலக அளவுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு விழாவுக்கு ஒரு கேதரிங்க்கு இத்தனை கோடி பேர் கூடுறாங்க அப்படிங்கிறது நம்ம மகா கும்பமேளா ரெக்கார்டே வச்சுருக்கு. இந்தளவுக்கு வேறு எங்கேயுமே உலகத்தில் எங்கேயுமே இவ்வளோ கேதரிங் கிடையாது அப்படிங்கிறது நமக்கு கின்னஸ் ரெக்கார்டே இருக்குது. ஸோ இவ்வளோ பெரிய கேதரிங்கில் செலவு பண்ணுறாங்கன்னா எதுக்கு எவ்வளோலாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்பர்ஸ்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அதான் ஒன்றுனா சொல்கிறேன்னு தெரிஞ்சு உங்களுக்கு கண்டிப்பாக தலை சுற்றிடும், என்னடா இவ்வளோவா அப்படின்ட்டு. ஸோ இந்த கும்பமேளா நடக்கிறதுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் பார்த்திங்கன்னா மொத்தம் 10,000 ஹெக்டேர் நிலப்பரப்பளவில் பார்த்திங்கன்னா மொத்த ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. இதில் 1,60,000 டென்ட் கூடாரங்கள், தற்காலிக கூடாரங்கள் வந்து அமைச்சிருக்காங்க. எதுக்குன்னா வர சாதுக்களாகட்டும் மக்களாகட்டும் தங்குறதுக்கு 1,60,000 கூடாரம் அமைச்சிருக்காங்க. அண்ட் இது பாதுகாப்பு பணிக்கு 4,000 போலீஸார்கள் வந்து மொத்தமாக குவிச்சிருக்காங்க. அண்ட் அந்த இடத்த சுத்தமாக வச்சுக்கிறதுக்கும் பராமரிக்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா 15,000 தூய்மை பணியாளர்களை வந்து பணியில் வச்சுருக்காங்க. அண்ட் ஆல்சோ 5 லட்சம் வாகனங்கள் நிறுத்தக்கூடிய 99 வாகன நிறுத்தங்கள் இருக்குது. தனித்தனியாக வெவ்வேறு இடங்களில் 99 வாகன நிறுத்தங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அண்ட் 3 புண்ணிய நதிகளை கடக்கிறதுக்கும், ஏன்னா அந்த புண்ணிய நதிகளை தான் வந்து இந்த விழாவே நடக்குது. ஸோ புண்ணிய நதிகளை கடக்கிறதுக்கு 30 மிதக்கும் பாலங்கள் வந்து அமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இரவு வெளிச்சத்துக்காக 67,000 ஸ்ட்ரீட் லைட்ஸ் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா 1,50,000 கழிப்பிடங்களும் 25,000 கழிவு நீர் தொட்டிகளும் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அண்ட் மக்களின் பாதுகாப்பாக பார்த்தீங்கன்னா 2,750 கண்காணிப்பு கேமராக்களும் அண்ட் 24 மணி நேரமும் செயல்படக்கூடிய கட்டுப்பாட்டு அறையும் இருக்குது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 24 மணி நேரமும் 45 நாளுமே அவைலபிள் இருக்க மாதிரி மெடிக்கல் எமர்ஜென்சிக்காகட்டும் ஃபயர் எமர்ஜென்சிக்காகட்டும் அந்த மக்களுக்கான மற்ற தேவைகள் என்னென்ன ஏற்படும் அத்தனை முன்னேற்பாடுகளும் மிக சிறப்பாகவே செஞ்சுருக்காங்க. அப்படிங்கும்போது இந்த மகா கும்பமேளா ரொம்ப சிறப்பாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டவுட்டே கிடையாது, இது வரலாறு பேசும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுவிடுங்க. அப்போ தான் இந்த வீடியோ அடுத்த நபருக்கும் சஜஸ்ட் ஆகும். அண்ட் முடிஞ்ச நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் இவங்களாம் இந்த வீடியோ பாருங்க பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ.